ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எப்பயும் போல் சாப்பிட்டுங்க ஒரு 11 மணி வாக்கில் அப்புறம் டீ வச்சு குடிச்சிட்டோங்க. இன்றைக்கி மதியத்துக்கு வந்து லெமன் ரைஸ் செய்யலானுங்க. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் செடியில் வச்சுதுங்களாம்மா ஃபஸ்ட்டு ஊருக்கு வரும்போது கொண்டாந்தாங்க. என்னதான் வந்து கடையில் வாங்கினாலுமே இது நம்ம செடி நம்ம வளர்த்தி அதில் வைக்கிற காய்ங்கிறது அவ்வளோ ரொம்ப சந்தோஷங்க. பார்த்துட்டே இருக்கணும் நல்லா இருந்துச்சு. மஞ்சள் கலரில் சூப்பராக இருந்துச்சு. பார்க்க ஆசையாக இருந்துச்சு. செய்யவே மனசு இல்லை. இத்தனை நாளாக வச்சுருந்தேன். அதனால் சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு ஜூஸும் சாப்பிடுவானுங்க. சரி சாப்பாடு ரொம்ப நாள் ஆச்சு செய்யலாம் அப்படின்ட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எப்பயுமே போடுவேங்க. நல்லாயிருக்கும் வாசமாக. நம்ம சின்ன வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதோட கருவேப்பிலை, வரமிளகா இந்த 3ஐயும் வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. உப்பு லைட்டாக போட்டுட்டு இது ஒரு சைடு வதங்கிட்டுக்கிட்டுங்க. நான் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த கெட்டியாக இருக்கும் தெரியுங்களா? அப்போ வந்து நம்ம உருட்டும் போது நல்லா கொலன்னு ஆயிடும். அப்போ சாறு வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு கிண்ணியில் வந்து நான் அதை சாறு எடுத்துட்டு அதில் இருக்க கொட்டை இருக்குது பார்த்தீங்களா? அதை எடுத்துருவேன் நான். அப்புறம் இன்னொரு தட்டில் வந்து நான் சாப்பாட்டை வந்து நான் ஃபஸ்ட்டே போட்டு ஆற வச்சுக்கிறேங்க. ஏன்னா நம்ம உடனே டைரெக்டாக நம்ம அதில் போட்டு நம்ம கிளறும்போது சாப்பாடு வந்து கெட்டியாக இருக்கும். இதுவே நம்ம வந்து உணர்த்திட்டு நம்ம கிளறும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோடு வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம சாப்பாடு கிளறும்போது அந்த நல்லெண்ணெய் ஊற்றும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும். சாப்பாடு பார்த்திங்கன்னா தனித்தனியாக வரும். வெங்காயம் வதங்கிச்சு பார்த்திங்களா? அப்போ வந்து நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா அது கிளறி விட்டுருங்க. எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டு மேலே தான் போடுவாங்க. நான் வந்து சரி கடைசியாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மஞ்சத்தூள் போட்டேன். சாப்பாடு போட்டதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழ சாறுக்கு பார்த்திங்களா நான் அதில் வந்து ஊற்றிக்கிறேன். நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. அது நல்லா பெரட்டி எவ்வளோ சாப்பாட்டுக்கு அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு போட்டு கிளறிக்குங்க. நான் வந்து மஞ்சத்தூள் கரெக்டாக போட்டுக்கிட்டேங்க. உப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டோம் பார்த்திங்களா நான் போட்டேன். அந்த உப்பே போதுனாலும் விட்டுடலாம். இல்லாட்டி உங்களுக்கு பத்தலினா போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. இது என்னோடய ஸ்டைலில் லெமன் ரைஸ் ரெடிங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை ஷேர் பண்ணுறேன். சரிங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.